இப்போ சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயோ இல்லை சட்டியோ சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு 2 நாள் சாப்பிடலாம். ஆனால் நான்வெஜ் சாப்பிடாத அன்றைக்கா சாப்பிட பாருங்கள். இது இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் அதனால் இதெல்லாம் எல்லாம் சிக்கன், அப்புறமா அதே மாதிரி மது சொல்லுவாங்க இல்லையா, ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது கூட இதை சாப்பிடக்கூடாது, நல்லதுக்கு இல்லை. ரெண்டுமே சிக்கன் அண்ட் ட்ரிங்க்ஸ் இது ரெண்டும் சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் பொடி, சாம்பார் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் அது போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். சாம்பார் பொடியோ குழம்பு மிளகா தூள் என்ன இருக்கும் உங்கள் வீட்டில், இது சாம்பார் பொடி தான் நான் போட்டிருக்கேன். குட்டி ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அகத்திக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. சும்மா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணியை ஊற்றி வேகட்டும். புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததும் உப்பு, பூண்டு, மஞ்சள் பொடி, தக்காளி போட்டு வேக வச்சுருக்க பருப்பு போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ கீரையும் பருப்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அகத்திக்கீரை சாம்பார் இப்போது ரெடி ஆகிடுத்து. வயிற்று புண்ணு இருக்கவங்கெல்லாம் தாராளமாக சாப்பிடலாம்.